வழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது. ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் இடையிலான கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன், எனர்ஜி கிளென்சிங், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனடியாக டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ அவர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கொள். ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி கூட இருக்கக்கூடிய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு சில காயங்கள் உங்கள் நபர்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு சில காயங்கள்னாலேயே இந்த தேர்ட் பார்ட்டி கூடனான இந்த உறவு வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்குள்ளே உள்ளுக்கு போகும்போதும் ஒரு சில காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். அந்த காயங்களை நான் மாற்றி அமைத்துக்கொள்கிறேன், இந்த காயங்கள்லாம் வேண்டாம், அந்த காயத்தில் இருந்தெல்லாம் நான் வெளியே வந்துடுறேன் அப்படி சொல்லி தான் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கக்கூடும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் படி பார்க்கும்போது கூட இந்த காயத்தை குணப்படுத்துறதுக்காக எதுக்காக அவங்க உள்ளுக்கு போனாங்களோ இந்த நபர்களுக்கு இன்னொரு காயமும் ஒரு மனவலியும் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, ஒரு சில நபர்களுக்கு சேம் ப்ராப்ளம் வந்து தேர்ட் பார்ட்டி கூடயும் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இந்த நபர்களுடைய சிந்தனையெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் மெதுவாக இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்க்கும்போது உங்கள் கூட என்ன விஷயங்கள் நடந்ததோ அதே சேம் விஷயந்தான் இப்போ அதே இடத்துல நடக்குது. உங்களை விட்டுட்டு என்னத்துக்காக இந்த நபர்கள் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயங்கள் அங்கேயே நடக்கும்போது திருப்பி உங்களை பற்றின எண்ணங்கள், திருப்பி உங்களை பற்றின ஞாபகங்கள், நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, இந்த இடத்துல யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து இந்த நபர்கள் வந்து அடிக்கடி சிந்திச்சு கொண்டிருக்காங்க. இவர்களுடைய மைண்டில் இதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வாக்குவாதம் வந்து பயங்கரமாக வந்திருக்கலாம் ரெண்டு பேர்த்துக்கும். ஓகே, ஸோ நானும் பேச மாட்டேன், நீயும் பேசாத, எந்த சைடு நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயங்களில் சவால் விட்டுருக்கலாம். ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர். ஓகேயா, ஸோ அப்போது இப்போ தேர்ட் பார்ட்டி கூட ஏன் அந்த நபர்கள் இன்னுமே அவங்க கூட தாக்கு பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா, உங்கள் கூட ஏற்பட்ட அந்த வாக்குவாதம், ஒரு சில சவால்கள், இது எல்லாமே அந்த இடத்துலேருந்து இந்த நபர்களால் மூவ் பண்ணி வர முடியலை. ஏன்னா உங்ககிட்ட வர்றது ஒரு அவமானம் மாதிரி இருக்கலாம். ஏன்னா எந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போனாங்களோ அதே விஷயம் அங்கே நடக்கும்போது என்ன மாதிரியான சாரி சொல்கிறது, எப்படி இந்த பிரச்சனையை கொண்டு போகிறது அப்படின்றது தெரியாததுனால கூட இந்த நபர்கள் கொஞ்சம் தாமதமாகறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில நபர்களுக்கு வந்து இந்த மென்டல் ப்ரெஷர் வந்து அதிகரிச்சிருக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டி கூட வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை, தேர்ட் பார்ட்டி சைடில் ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே அங்கே இல்லையே, நான் இது என்னென்னமோ இருக்கும் அப்படின்னு நினச்சி போனேன். பட் இந்த இடத்துல நான் ஆசைப்பட்டு வந்தது எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த நபர்கள் கொஞ்சம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் நபர்களை ஒரு கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும். இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் அந்த தேர்ட் பார்ட்டி சொல்கிற மாதிரியெல்லாம் உங்கள் நபர்களை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு கூட தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர்கள் வந்து முயற்சி செஞ்சு கொண்டிருக்கலாம். உங்கள் நபர்களை எப்படி அவங்க சைடில் இருக்கிறது, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு உங்களுடைய நபர்கள் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி போகிற மாதிரி இருக்குது, அவங்களுடைய எண்ணங்களை நோக்கி போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த நபர்கள் எப்படி உங்கள் நபர்களை ஈர்க்கலாம் அப்படின்ற முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து இப்போ அவங்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் பிரச்சனை அப்படின்னு வந்த உடனேயே எப்படி அந்த பிரச்சனையை சரிப்படுத்தலாம், அதே மாதிரி எப்படி உங்களை விட்டு உங்களுடைய எண்ணங்களை விட்டு உங்கள் நபர்களை எப்படி தள்ளி வைக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கிறாங்க. ஓகே, ரெண்டு விஷயத்துலையும் தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் போராட்டத்துக்குள்ளாகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. நபர்களை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கலாம், அது வந்து ஒரு அன்பு காதல் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இங்கே காட்டல. ஓகே, அது ஒரு ரெஸ்பெக்டாக இருக்குது, இல்லை ஒர்க் சம்மந்தமாக அப்படின்னா கூட ஒரு அட்டென்ஷனும் ஒரு ரெஸ்பெக்டும் அவங்க கொடுக்குறாங்க உங்களுடைய நபர்கள். ஆனால் இந்த இடத்துல மன ரீதியாகவே அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இன்னும் வரைக்கும் நோ அப்படின்ற மாதிரி தான் யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அங்கே போய் மாட்டிக்கொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்கள் இடக்கூடிய பிளானிங்கெல்லாம் ஒரு தடைகளை வந்து ஏற்படுத்தலாம். ஏன்னா அந்த நபர்களுக்கு நல்லாவே தெரியுது உங்களுடைய நபர்கள் வந்து மூவ் ஆக்கி போகிறாங்க.
நபர்கள் அவங்களுடைய பேச்சு கேட்காம மூவ் ஆகி போகிறாங்க. அப்படிங்கும்போது நிறைய தடவை வந்து தடங்களை ஏற்படுத்திட்டாங்க. ஏதோ ஒரு கண்ட்ரோலை சொல்லி இல்லை அவங்களுக்கு உங்கள் நபர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை சொல்லி ஏதோ ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணியாவது ஒரு ட்ராமா போட்டு உங்கள் நபர்களை வந்து அதே இடத்துல தக்க வச்சுட்டாங்க. ஆனாலுமே இந்த முட்டுக்கட்டைகளை உடைக்கிறதுக்கு தகர்த்தெறிகிறதுக்கு உங்கள் நபர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபேமிலியோட இல்லை அந்த தேர்ட் பார்ட்டி கூட இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதோ இல்லை ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறதோ இல்லை நிச்சயதார்த்தம் அப்படின்னு சம்திங் ஏதாவது ஃபிக்ஸ் ஆகியிருக்கலாம். ஸோ அப்போது அந்த நபர்கள் கூட இந்த உறவு தொடர்றதுல இந்த நபர்கள் வந்து ரெடியாக இல்லை, இஷ்டமும் கிடையாது. ஓகே, ஆல்ரெடி திருமணமாகியே இருக்குது அப்படின்னா கூட அந்த நபர்களோட என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடர முடியாது, எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது, ஆத்திரமாக இருக்குது, கோபமாக இருக்குது, எனக்கு இந்த இடத்த விட்டுட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுடைய நபர்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அங்காலேருந்து மூவ் ஆக்கி வெளியில் வர முடியலை அப்படின்னா இந்த நபர்களுக்கு வந்து குழந்தை ஃபேமிலி அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ அது வந்து அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பிடிமானம் மாதிரி ஆகிட்டு அப்படின்றதுனால உங்கள் நபர்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அங்காலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ என்ன தான் இருந்தாலும் மன ரீதியாகவே ஹார்ட் பிரேக்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அவ்வளோ பெயின் உங்களுடைய நபர்கள் வந்து அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். சரியாக தூக்கம் இல்லை, ஏதோ படப்படன்ற மாதிரி ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது அவங்கள பாக்கிக்க. ஓகே, ஸோ இப்படியான சூழ்நிலையில் தான் உங்களுடைய நபர்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. அந்த நபர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக பார்க்கும்போது இது எல்லாமே கர்மா தான், இது எல்லாமே கர்மாவில் தான் ஆகுது. இந்த நபர்கள் இந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத தூக்கத்தை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை, எப்போ பார்த்தாலும் மனசுக்கு உறுத்தி கொண்டே இருக்க மாதிரி ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில விஷயங்களை வந்து பண்ணிவிட்டு இந்த நபர்கள் எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த நபர்கள் உங்களுக்கு என்ன விஷயத்த பண்ணாங்களோ அந்த கர்மா தான் இப்போ அனுபவிச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பார்க்கும்போது அந்த நபர்களுமே புரிஞ்சு கொள்கிறாங்க இந்த விஷயம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா இது அவ்வளவுமே நான் பண்ண கர்மா தான், என்னுடைய கர்மா தான் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நைட் டைமில் வந்து நீங்கள் அந்த நபர்களை எவ்வளோ ஒரு அன்பாக பார்த்து கொண்டிருந்தீங்க, எவ்வளோ ஒரு காதலை கொடுத்தீங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க, ஃப்ரீடம் கொடுத்தீங்க, இது எல்லாமே இப்போது அந்த இடத்துல மாட்டிக்கொண்டு இந்த நபர்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஏக்கம் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்கள் நபர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி வெளியே வரையும் முடியலை, அதே சேம் டைம் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் முடியலை. ஓகே, நீங்கள் எப்படி இங்காலேருந்து காத்துக்கொண்டிருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் நபர்களுமே ஏதோ ஒரு இடத்துல இருந்து காத்துக்கொண்டு உங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை பார்த்து கொண்டு நோட் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே அந்த நபர்களுக்கு வந்து ஒரு சைகை காட்ட முடியலை, அந்த சைடில் இருந்து ஒரு மாதிரியான சைகை காட்ட முடியலை, நான் இந்த இடத்துல தான் காத்துக்கொண்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்க முடியலை. அப்படின்றது அந்த நபர்களுக்கு மன ரீதியாகவே அவங்கள இன்னும் கொஞ்சம் வீக் ஆக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த தேர்ட் பார்ட்டி கூட இந்த நபர்கள் போராடி சில வாக்குவாதம் ஆகி இந்த நபர்களுக்கு உடல் ரீதியாக ரொம்ப வீக்காகி சிக்காகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களுடைய நபர்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூவெல்லாம் ஏற்பட்டு இந்த நபர்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது. ஓகே, ஒரு சில நபர்கள் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி எதுலையாவது அட்மிட் ஆகியிருந்து அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உடல் ரீதியாக அந்த நபர்கள் ரொம்ப லோவில் இருக்காங்க. ஓகே, இந்த நபர்கள் வந்து ஒரு எதிர்பார்த்து ஒரு ஆசையாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க, அல்லது உங்கள் கூட அந்த ஏற்பட்ட அந்த அன்பான விஷயங்கள், ஆதரவான விஷயங்கள் இதெல்லாம் இழந்ததை நினச்சி இந்த நபர்களுக்கு ஒரு மனவிரக்தி ஆகுது, மனசுக்கு ரொம்பவே வேதனை தரக்கூடிய மாதிரி இருக்குது. இழந்துட்டோம், அதை பெறுறதுக்கான சான்சஸும் இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய மனசுலேருந்து உங்களை தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்றதும் அவர்களுக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா என்னதான் இந்த நபர்கள் இப்போ இந்த இடத்துல திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்தையும் நம்ம சொன்னோம்ல. ஸோ என்னதான் இந்த நபர்கள் திருமணத்தில் போய் கனெக்ட் ஆக போகிறேன், இல்லை நான் வேறு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு முன்னோக்கி போனாலுமே கூட இவர்களுடைய முழு மனதோடைய அந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக இதில் ஃபேமிலி இன்வால்வ் ஆகியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ மைண்ட் வாஷ் பண்ணி இந்த நபர்கள் ஒரு இடத்துக்கு தள்ளுறாங்க. ஏன்னா இங்கே பார்க்கும்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஃபேமிலியோட தலையீடல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த நபர்களை சும்மா கண்ட்ரோல் பண்ணுறது, இது நபர்களுக்கு இன்னொரு வரனை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி ஆசை நடந்து கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் கட்டுப்பாடுகளையும் எதிர்பார்ப்புகள் தகர்க்கப்படுறதையும், உங்கள் நபர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் தகர்க்கப்படுறதையும் நான் இங்கே ரொம்ப அதிகமாக பார்க்குறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி அவர்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்த ஒரு நபர்களால் கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஓகே, ஸோ இது
ஒரு ஆண் எனர்ஜியை காட்டுது. யாரோ ஒரு ஆண் எனர்ஜி வந்து கொஞ்சம் உங்களுடைய நபர்களுக்கு வந்து ஒரு சில தடைகளை வந்து விதிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கணும், இல்லை இதை நோக்கி முன்னுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு சிலமான பயங்கரமான வார்த்தைகளை வீசி உங்கள் நபர்களை கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இங்கே பார்க்கும்போது உங்கள் நபர்கள் அந்த தேர்ட் பார்ட்டி கூடயே இருந்தாலுமே கூட அந்த தேர்ட் பார்ட்டி ஒரு ஆணோ பெண்ணோ, ஓகே, யாரோ கண்ட்ரோல் பண்ணுற நபர்கள்னு வச்சு கொள்ளலாம். ஓகே, ஸோ அந்த இடத்துல இருந்தாலுமே கூட மன ரீதியாகவே இந்த நபர்கள் உயிரற்ற ஒரு உடலாக இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ பெயின்ஸ், இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்க முடியாதுங்கிற ஒரு பெயின் இருந்தாலுமே அதை விட்டுட்டு வெளியே வர முடியாதுங்கிற ஒரு பெயின், ஓகே, ரொம்பவும் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். இப்போது எல்லா சைட்லேயுமே உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, மனம் வந்து ரொம்ப லூஸாக போயிட்டுருக்க மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது மன விரக்தி, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி கூட இருந்து தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. தேவையில்லாமல் போயிட்டு இந்த நபர்கள் அந்த இடத்துல சிக்கி கொண்டு இப்போ தவிச்சு கொண்டிருக்க மாதிரி தான் இருக்குது. தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு தொழில் கூட இல்லை. அப்படிங்கும்போது இஷ்டமில்லாத விஷயத்த நான் ஏற்றுக்கொள்ளணுமா, இஷ்டமில்லாத விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணி கொண்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணுமா அப்படின்றது இந்த நபர்களுக்கு மன ரீதியாக ரொம்பவே ஒரு வேதனையை க்ரியேட் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நைட் டைமில் இந்த நபர்கள் உங்களை பற்றி, அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி, நீங்கள் கொடுத்த அந்த ஃப்ரீடம் அதெல்லாம் பற்றி இப்போவுமே நிறைய ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பார்க்குறேன். இந்த நபர்கள் ஒரு சில விஷயத்தில் பேனிக் ஆகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு பயம், ஒரு அவமானம், இது எங்கே திரும்ப நம்ம இந்த விஷயத்த வேண்டாம் அப்படின்னு இந்த விஷயத்துக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம வேண்டாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுருமோ, அல்லது தன்னோட இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அவமானத்துக்கு தலை கொடுக்க வேண்டி வருமோ, எல்லாரும் என்னை சுற்றி நிற்கிற நபர்களுமே அவமானப்பட வேண்டி வருமோ அப்படின்னு சொல்லி மன ரீதியாகவே ஒரு சில பயம், தடுமாற்றம், நடுக்கம், தன்னோட சார்ந்திருக்கவங்களும் அவமானக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேனிக்காகி இந்த நபர்கள் வந்து ஒரு தடுமாற்றமும் ஒரு பயமும் இந்த நபர்களுக்கிடையே நான் பார்க்குறேன். அதே மாதிரி யாரோ ஒரு சில நபர்களுக்கு இந்த நபர்கள் பயப்பிடலாம். ஓகே, இந்த ஆண் எனர்ஜின்னு சொன்னவர்களுக்கு கூட பயப்பிடலாம். இந்த நபர்கள் தங்கிட்ட தவறாக நடந்து கொள்வாங்களா, இல்லை தவறான பாதைக்கு வந்து தன்னை தள்ளி கொண்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி உங்களுடைய நபர்கள் ஒரு சில பயங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பயங்களே இந்த நபர்களை அவர்களுடைய அந்த கட்டுக்குள்ளேருந்து வெளியே வர விடுதில்லை, அந்த பவுண்டரிஸை தாண்டி வெளியே விடுதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் அங்கே பார்க்குறேன். ஓகே, சரி, தனக்குண்டு யாருமே இல்லை, தான் வந்து ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன், எனக்குண்டு யாருமே இல்லை, என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அன்பு கொடுக்க யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன். ஏன்னா இந்த நபர்கள் வந்து தனிச்சிருக்காங்க. ஓகே, தன்னுடைய ஆதரவாக கொடுக்குறதுக்கோ ஆதரவாக பேசுகிறதுக்கும் இந்த இடத்துல யாருமே இல்லை. அப்படிங்கும்போது எல்லாருமே சுற்றி இருந்தாலும் தான் வந்து தனிச்சிருக்கேன், வெளியில் சந்தோஷமாக இருக்க மாதிரியும் கைகளில் வந்து அவ்வளோ பிரச்சனை வச்சுட்ருக்கேன். ஆனால் வெளியில் தான் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கிரீடம் தரிச்சிருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது அவ்வளோ ஹார்ட் பிரேக்ஸையும் நான் தான் தாங்கி கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு. அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து தன்னுடைய உண்மையான ஃபீலிங்ஸை வெளிக்காட்டுறதுக்கு வந்து பயப்படுறாங்க. ஓகே, ஸோ அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா நான் இந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுவேன், உங்ககிட்ட காட்டின அந்த ஈகோலாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும், நான் திரும்ப அந்த இடத்துல உங்ககிட்ட நான் அவமானப்படுவேன் அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா உங்ககிட்ட நிறைய ஈகோ காட்டிட்டாங்க, கெத்து காட்டிட்டு அப்படியே மாசம் போயிட்டாங்க இல்லையா. திரும்ப வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கும் போதும் தான் வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கேன் அப்படின்னா தான் வந்து காயப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் உணர்வும் ஒரு பய உணர்வும் இருக்குது. இந்த இடத்துல நான் கெத்து காட்டிட்டு வந்துட்டேன். எகைன் எந்த முகத்தை வச்சு கொண்டு போய் உங்களை கதைப்பேன், உங்கள்கிட்ட வந்து இந்த அன்பை எதிர்பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்க உணர்வுகளை தான் நான் உங்கள் நபர்கள்கிட்ட இருந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி என்னதான் இந்த நபர்களுக்கு இப்போ திருமணமோ இன்னொரு நபர்களோடய இருக்காங்க அப்படின்னாலுமே உங்களை வந்து இந்த நபர்கள் ரொம்பவே மிஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ஓகே, அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சு ஓடி வர்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படியே இந்த நபர்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க அப்படின்னாலுமே கூட இது இந்த நபர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஓகே, யாருக்கும் இங்கே திருமணம் நடக்க போகிற மாதிரி இருக்குது. மேபி உங்களுடைய நபர்களுக்காக கூட இருக்கலாம், ஒரு திருமணம் கூட ஃபிக்ஸ் ஆகியிருக்கலாம், அல்லது சீக்கிரமாக திருமணம் நடக்க போகிற மாதிரி இருக்கலாம். அப்போது இந்த நபர்களுமே கூட ஒரு உயிரற்ற ஒரு நபர்களாக இருக்கிற மாதிரி, தன்னுடைய சந்தோஷத்துக்கு ஈடாக எதுவுமே நடக்குதில்ல அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் கொஞ்சம் திணறி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னதான்
தான் இந்த நபர்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே ஒரு பொய் மாஸ்க் ஒன்று போட்டுட்டு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட சுற்றி நிற்கிற நபர்கள் அல்லது ஃபேமிலிக்காக ஒரு ட்ராமா வந்து இந்த நபர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே எந்த ஒரு இடத்துலையுமே இந்த நபர்கள் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கைக்குள்ளே இணைய போகிற மாதிரி சந்தோஷமாக ஒரு விஷயத்தை எதிர்நோக்கிற மாதிரி எனக்கு இங்கே எதுலேயுமே காட்டுதில்லை. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய நபர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் நபர்கள் வந்து அதிகமான மனவேதனை இதிலிருந்து அப்புறம் தப்பிச்சு வெளியே வர்றது அப்படின்ற மாதிரியும் நடந்த ஒரு சில விஷயங்களை இன்னமுமே யோசித்து மன ரீதியாகவே அதிகமான காயத்துக்கு உள்ளாராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, உங்கள் நபர்கள் எப்படி இதிலிருந்து தப்பிச்சு வர்றது, இது வந்து தனக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு தான் அதிகமாக யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் நபர்களுக்குமா இருக்கக்கூடிய இப்போதைக்கு கரண்ட் ஃபீலிங். ஓகே, ஸோ இதில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க அப்படின்ட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற நான் திவ்யா. பாய், டேக் கேர்.